ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அப்போ நேர்களே, அந்த நேரத்தில் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 50 சங்கீதம் 15 வசனம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. எஸ்ப்பா, உங்களுக்காக இந்த வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தினார். என் மகனுக்கு இதை சொல்லுப்பான், என் மகனுக்கு இதை சொல்லு. ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆபத்து காலத்தில் உண்மையாகவே நம்ம யாரையோ கூப்பிட்றோம். அப்பாவை கூப்பிட்றோம், அம்மாவை கூப்பிட்றோம், கணவனை கூப்பிட்றோம், மனைவியை கூப்பிட்றோம், பிள்ளைகளை கூப்பிட்றோம், இல்லை டாக்டரை கூப்பிட்றோம், யாரையே கூப்பிட்றோம். ஆனால் ஆண்டவரை கூப்பிட முடியுமா? நிறைய பேர் ஆண்டவர் கூப்பிட்றதில்லை. எல்லாம் கைவிட்ட பிறகு தான் கடைசியில் ஆண்டவர் கூப்பிட்றோம். டாக்டர் வேண்டுவார், ஆபத்தான வியாதி, ஆபத்தான சூழ்நிலை, அப்புறம் தான் ஆண்டவர் கூப்பிட்றோம். இல்லைம்மா, ஐயா இல்லை, நல்லா கவனிங்க. ஆபத்துன்னு சொன்னா ஆண்டவர் நோய்க்கு நம்ம கூப்பிடணும். ஆண்டவர் நோய்க்கு கூப்பிடணும். அந்த நிமிஷம் ஆண்டவர் சொல்லுவோம். தெரியும், எங்கிருந்தோ ஒரு இந்த உதவி வரும் உங்களுக்கு. எங்கேருந்து வந்தீங்கம்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அற்புதம் உங்களுக்கு நடந்தது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அருமையான மகனை எதிர்த்து ஒரு காரியம் நடத்த திட்டமிட்டாங்க. அந்த நேரத்தில் அவன் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டான் பாருங்க. ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். அவன் மரத்துலேருந்து கீழே விழுகிறான். அவன் யாரோ ஒருத்தர் ஓடி வந்து அவரை வாங்கி பிடிச்சிட்டாங்க. ஆண்டவரேன்னு கூப்பிட்ட உடனே ஆபத்தான நேரத்தில் ஆண்டவரேன்னு கூப்பிட்டா ஆண்டவர் ஓடி வந்து என்னை தாங்கி பிடிப்பான். யார் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே கூப்பிடு. யாருன்னா, அந்த வழியில் போயிட்டு இருந்த ஒரு அருமையான மரம் ஏறி, அவர் மரமாக ஏறி, தென்னை மரத்தை ஏறி மாங்காய் பறிக்கிறவர். அவர் இந்த பையன் மேலே ஏறி கீழே விழுகிற பார்த்து டக்குன்னு ஓடி வந்து பிடிச்சிட்டான். எவ்வளோ நல்லவர் பாருங்க ஆண்டவர். இன்றைக்கி உங்கள் வாழ்த்து கூட நீங்கள் கீழே விட போகிறீங்களா? உங்களை தாங்கி பிடிக்க ஒரு ஆளை அனுப்புவார். யாருமே வராட்டி தூதனை அனுப்புவார். ஆபத்தான நேரத்தில் இன்றைக்கி நீங்கள் இருந்து விடுதலை ஆகிறீங்க. இது உங்களுக்கு ஆபத்து வராது, பயப்படாதீங்க. சரியா? சாமா, நல்ல பிதாவே, அருமையான நம்முடைய மகனுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆபத்து நெருங்கி இருக்குது, உதவி செய்வார் யாரும் இல்லையே அப்படின்ட்டு இருக்கிற அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அதை உங்களை உற்சாகப்படுத்திருக்கீங்க. என்ன நோய் கூப்பிடு மகனே. மனுஷங்க கைவிடலாம், டாக்டர் கைவிடலாம், அப்பா அம்மா கணவன் மனைவி கைவிடலாம், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு அப்பா நீங்கள் சொல்கிற பார்த்து இந்த பிள்ளைக்கு இன்றைக்கி நிறைவேறணும் ஆண்டவர். இன்றைக்கி அற்புதம் நடக்கணும் ஆண்டவர். எல்லாரும் கைவிட்டாலும் நீ கைவிடாதவர் என்பதை நிரூபித்து காட்டுங்க. ஆபத்திலிருந்து அவங்களை தூக்கி எடுங்க ராஜா. ஆபத்திலிருந்து காப்பாற்றுங்க ஆண்டவர். அற்புதம் செய்யுங்க சாமி, அற்புதம் செய்யுங்க. ஒரு ஆபத்து இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருக்கும்படி கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறதுதான். ஆமென். மனிதர்களை கத்தரிக்கும் ஒரு ஆசீர்வதிப்பார். ஆபத்து விலகி போயிடுச்சு, ஆபத்து மாறி போயிடுச்சு, இனி உங்களுக்கு ஆபத்து வராது. ஆமென். உம் வார்த்தையில்